பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 21 அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். ஆண்டவர் தனக்கு பிரியமான இந்த சீசரை நோக்கி இந்த கேள்வியை கேட்டாரா? ஏனென்றால் அவர் உயிரோடு இருந்த காலத்திலெல்லாம், ஊழியம் செய்த பாதையிலெல்லாம் சீமோன் பேதுரு ஆண்டவர் எல்லோரையும் விட அதிகமாய் அன்பாயிருப்பதை போல காண்பித்து கொண்டார். இப்பொழுது ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து விட்டார். அதே அன்பினாலே என்னை நேசிக்கிறாயா, எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் இங்கு கேட்கின்றார். ஒருவேளை ஆரம்ப காலத்தில், நீங்கள் செழிப்பாக இருந்த காலத்தில், நீங்கள் அதிகமாய் பணம் சம்பாதித்து கொண்டிருந்த அந்த காலங்களிலே, நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி பெற்று கொண்டிருந்த காலங்களிலே, எல்லோரும் உங்களை அதிக மரியாதையாய் நடத்திய அந்த காலத்தில் நீங்கள் ஆண்டவரை நேசித்தீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைத்தீர்கள், ஊழியங்களை தாங்கினீர்கள், ஊழியக்காரர்களை தாங்கினீர்கள். இன்றைக்கு ஒருவேளை சற்று அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கலாம், சற்று சறுக்கி இருக்கலாம், சற்று நீங்கள் இன்றைக்கு கீழே வந்திருக்கலாம். இன்றைக்கு மக்களெல்லாம் உங்களை அற்பமாய் நினைக்கலாம். இந்த நிலைமையிலும் எல்லாரையும் விட நீங்கள் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் நேசமாக இருக்கிறீர்களா, பாசமாக இருக்கிறீர்களா? இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் மீது பாசமாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களிலே மனமகிழ்வார், உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இந்த நாளை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்களாக, உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாக பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் சித்தமானால் இந்த சனிக்கிழமை நமது தமிழ்நாட்டின் தலைநகரமாகிய சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் அங்கே வந்து பங்கேற்கிறார்கள். சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்கிற பிள்ளைகளெல்லாம் நீங்கள் வந்து பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் அங்கேருந்து பம்பல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடி, பின்னால் லிஃப்ட் இருக்கும், 4வது மாடியில் நீங்கள் வந்து பங்கேற்கலாம் என்பதை உங்களுக்கு அன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் மங்களராய், சகோதரர் கண்மணி சாலமன் போன்றவர்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கூட்டத்தின் முடிவிலே உங்களுக்காக அவர்கள் சிறந்த விருந்தை பரிமாறுவார்கள். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஊழியத்தின் சார்பாக நமக்கு அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு முதியோர் இல்லம், ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக நாம் நடத்தி வருகிறோம். அதை நீங்கள் அறிவீர்கள். தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் வந்து அங்கிருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகிறார்கள். நீங்களும் வந்து சேரலாம். ஏராளமான இடங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கூட சென்னையிலிருந்து ஒரு அன்பு சகோதரர் அவர்கள் சேர்ந்துள்ளார்கள். அவர்களை அழைத்து வந்தவர்களை நான் பாராட்டுகின்றேன். பிரியத்துக்குரியவர்களை தொடர்ந்து ஏராளமான ஜனங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வருவாராக. அவர்களுக்கு 3 வேளையும் சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தின் சார்பாக திருமணமாகி பிரிந்து சட்டப்பூர்வமாகி பிரிந்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்கு நாம் புதிய வரவுகளை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் சித்தமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த வார ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசிரி தேவனுடைய மாளிகையில் இருந்து என்னை சந்திக்க வருபவர்களை நான் சந்தித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி ஜெபிப்பது வழக்கம். நீங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து என்னை சந்திக்கலாம்.
இது நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 21:3 சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடன் வருகிறோம் என்றார்கள். அதில் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரிலே அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. பார்த்திங்களா, அந்த பின்மாற்றத்தில் இருக்கிற பேதுருவை பார்க்கிறோம். இந்த பேதுரு ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு சீசன். இந்த 3 வருஷங்கள் ஏசப்பா ஊழியம் செஞ்ச பொழுது அவர் எப்பொழுதும் ஏசப்பா கூடவே இருந்தார். நான் தான் ஏசப்பாவுக்கு மிகவும் நெருக்கமானவன், நான் தான் ஏசப்பாவுக்கு மிகவும் முக்கியமானவன் என்று அவர் தன்னை காண்பித்து கொண்டே இருந்தார். அநேக நேரங்களில் அவர் முந்திரிக்கொட்டை போல பேசி ஏசப்பாட்டை கூட்டு வாங்கி கொண்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை அதிகமாக அவர் உண்மையிலே நேசித்தார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. எல்லோரை விட நான் இயேசுவை அதிகமாக நேசிக்கிறேன் என்று அவர் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஏசப்பாவுக்கு பயங்கர டிமாண்டு. போகிற இடங்களெல்லாம் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே அவரை சந்திப்பதற்கு வகை தேடினாங்க. ஒரே கூட்டமாக இருந்தது. சென்றமிடமெல்லாம் இயேசு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அந்த நேரத்திலெல்லாம் நான் தான் இயேசுக்கு மிகவும் முக்கியமானவன் என்று பேதுரு காண்பித்து கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு சூழ்நிலை, அங்கே இயேசு சிலுவையில் அடிக்கிறாங்க. அதுதான் தேவ சித்தம். பாவ மன்னிப்புக்காக அவர் அடிக்கப்படணும். அவர் மறிக்கிறாரு. அவர் பிறகு உயிரோடு எழும்புறாரு. இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேதுருவினாலும் ஏனைய சீசர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவை எப்படி சிலுவையில் அடிக்கலாம், அவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அவங்க மனம் நொந்து போயிடுறாங்க. அதனால தான் அவங்க ஆண்டவரை விட்டுவிட்டு, ஊழியத்தை விட்டுவிட்டு மறுபடியும் தங்கள் பழைய தொழிலான மீன்பிடிக்க சென்றார்கள் என்று இந்த இடத்தில் வாசிக்கிறோம். ஒரு நாளில் நீங்களும் கூட செய்த காரியமெல்லாம் வெற்றியாக இருந்திருக்கலாம். நீங்கள் போன இடங்களெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கி இருக்கலாம். படிப்பின் காரியங்களில் நீங்கள் நம்பர் 1 இருந்திருக்கலாம், விளையாட்டில் நம்பர் 1 இருந்திருக்கலாம், பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னா பிஸ்னஸ் எங்கேயோ போயிருக்கலாம், மக்கள் எல்லோரும் உங்களை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கலாம், உங்களை பார்ப்பதற்கு திரளான கூட்டங்கள் வந்திருக்கலாம், காத்திருந்திருக்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவுக்கு மிகவும் முக்கியமானவன் என்று உங்களை காண்பித்திருக்கலாம் இல்லையா? இயேசு எனக்கு தான் எல்லாத்தையும் தந்தார் சொல்லி சாட்சி கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். எல்லோரும் உங்களை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கலாம். ஆனால் சில நேரங்களிலே வாழ்க்கை என்பது ஒரே போல இல்லாதபடியினாலே சில நேரங்களில் நீங்கள் சறுக்கி இருக்கலாம். உங்களுடைய வாழ்வில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம், வியாதிப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்து நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பது நிறுத்தியிருக்கலாம், உங்களை அற்பமாக பார்க்கலாம், அப்படி கேவலமாக பேசலாம். இந்த நேரத்திலும் நீங்கள் ஆண்டவரை அதே அன்பினாலே நேசிக்கிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நாம் நன்றாக இருக்கும் பொழுது, எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது, வெற்றியாக இருக்கும் பொழுது ஆண்டவரை நேசித்தோம். இப்பொழுது சற்று கீழே வந்திருக்கிற நேரத்தில் மக்கள் நம்மை அற்பமாய் பார்க்கிற நேரத்திலும் கூட அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு நாம் அவரை அதிகமாக நேசிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, பேதுரு எனக்கு ஆண்டவரே வேண்டாம், ஊழியமே வேண்டாம்னு சொல்லி மீன் பிடிக்க போனது போல, பின்வாங்கியது போல நாமும் ஆண்டவரை விட்டு ஒரு காலம் பின்வாங்கி போய்விடவே கூடாது. ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. ஊழியத்தை நாம் பின்னால் வச்சிடக்கூடாது. நான் இனி ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. எத்தனையோ பேர்கள் ஊழியத்துக்கு வந்தார்கள், இன்றைக்கு ஊழியத்தில் இல்லாமல் போனார்கள். அதை நம்ம மறந்துடவே கூடாது. ஊழியத்தை ஆரம்பித்தவங்களாம் இன்றைக்கி ஊழியத்தில் இருந்திருப்பாங்கன்னா எவ்வளோ காரியங்கள் நடந்திருக்கும், எவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கும். ஆனால் ஊழியத்தில் இருந்தாங்க, கொஞ்ச காலம் இருந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்களால இருக்க முடியல. நிறைய பேர் வாழ்க்கையில் தோல்வி கண்டவுடனே அப்படி பின்வாங்கி போயிட்டாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. கிறிஸ்துவின் பின்பாக வந்துவிட்டோம். இனி நாம் சாகின்ற வரைக்கும் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அவரை நாம் அதே அன்பினாலே நாம் நேசிக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் என்ன அன்பினாலே நாம் ஆண்டவரை நேசித்தோமோ அதே அன்பினாலே கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். பின்வாங்கி போகிறவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்க முடியாது. நான் உறுதியாக நிலைத்திருப்போம். அங்கே பின்வாங்கி போனவர்கள் மீன் பிடிக்க போனாங்க, வெற்றி பெற்றாங்களா? வெற்றி பெறலை, ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்கல, ஏமாற்றம் தான் அவர்களுக்கு கிடைத்தது. இயேசுவை விட்டு விட்டு நீ வந்துரு, உனக்கு எல்லாம் இல்லை வெற்றி ஆயிரும், நீ ஊழியத்தை விட்டுட்டு வந்துரு, உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சாத்தான் பொய் சொல்லுவான். ஏவாள்கிட்ட பொய் சொன்ன மாதிரி உங்ககிட்டையும் அவன் பொய் சொல்லுவான். நீங்கள் அந்த பொய்யை நம்பி சரி இனி ஊழியத்தில் இருந்ததுனால தான் எனக்கு பிரச்சனை, நான் ஊழியத்தை விட்டு வந்துடுறேன்னு வந்துட்டிங்கன்னா ஏதாவது கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் கிடைக்காது. ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏமாற்றம் தான் வாழ்க்கையில் மிஞ்சும். எல்லாம் தோல்வி தான் மிஞ்சும். ஒன்றுமே கிடைக்காது. பேதுருக்கும் கூட இருந்தவர்களுக்கும் ஒன்றுமே கிடைக்கல. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருடைய பொய்களுக்கு செவி கொடுக்காதீங்க. ஆண்டவரை விட்டு பின்னால் போனால் எல்லாம் சரியாயிரும் சாத்தான் சொல்லுவான். இல்லவே இல்லை, நிலைமை இன்னும் மோசமாகிவிடும்.
ஆண்டவரோடு இருந்தால் அவர் மறுபடியும் தூக்கி எடுப்பார். விட்டுட்டு போனோம்னா நாம் ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள். 4ஆம் வசனம், விடியற் காலமான பொழுது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தாங்க. 6ஆம் வசனம், அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாய் வளைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இந்த மாதிரி தோல்வியான நேரத்தில் தான் இயேசு அவங்கள தேடி வர்றார். அது ஏற்கனவே ஒரு வழக்கம். இதே போல் பேதுரு தோல்வியாக இருந்த பொழுது தான் ஆண்டவர் தேடி வந்து ஆலோசனை கொடுத்து, அதுவும் ஒரே ஒரு ஆலோசனை கொடுத்து பேதுருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தார். நிறைய மீன்களை கொடுத்தார். அதனால தான் அவர் வந்து ஏசப்பாக்கு சீசரை மாறினார். இப்போ மறுபடியும் அதே மாதிரி தோத்துட்ருக்க நேரத்தில் வரார். வந்து உங்கள் வலையை வந்து படகு ரைட் சைடில் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு யாருனே தெரியாது. ஜீசஸ் வந்து யாருனே தெரிய மாட்டேங்குது. எப்படி யோசேப்பு வந்து தங்களை சொந்த தம்பி என்றுடைய அண்ணன்மார்கள் அறியாமல் இருந்தார்களோ, அவருடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டிருந்ததோ, அதே போல் இவர்கள் எல்லாரும் ஆண்டவர் தான் இவர் என்று சொல்லி அறிய முடியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததான். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் பக்கத்தில் தான் இருப்பார். ஆனால் அதை பார்க்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அவரை நம்மை நேசித்து நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மை தூக்கி விடும்படியாக நம்ம பக்கத்தில் வந்து நிற்பார். நம்மகிட்ட பேசுவார், இப்படி செய்ய அப்படி செய்யும் சொல்லுவார். ஆனால் அதை அறிய முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும் என்பதை நான் உணர வேண்டும். இவங்க வந்து பின்வாங்கி போனதுனால ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியல. அவர் சொல்கிறார், வலது பக்கமாக போடும். இது நம்ம ஆண்டவர் தானே சொல்லுவார், இப்படி அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி அப்படி சிந்திக்கிற அளவுக்கு மூளை அவங்க வேலை செய்யலை. எனினும் அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அந்த போட்டுக்கு ரைட் சைடு போடுறாங்க. அந்த நேரத்திலும் அந்த நல்ல குணம் அவர்களுக்கு இருந்தது. கீழ்ப்படிந்து அவர்கள் வலது பக்கமாய் போட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அகப்பட்டு மீன்கள், நிறைய மீன்கள் அகப்பட்டு அதை இழுக்க முடியாத அளவுக்கு வெற்றியை பெற்றார்களாம். எப்படி முதல் சமயம் அவர்கள் இயேசுவை மீட் பண்ண பொழுது, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்ட பொழுது மாபெரும் வெற்றி பெற்றார்களோ, அதே வெற்றியை இப்பொழுதும் பெறுகிறார்கள். அப்படி என்றால் ஏசப்பாவுடைய வல்லமை ஒரு காலம் குறைந்து போகாது. ஏசப்பாவுடைய வல்லமை மறிச்சதுனால, சிலுவையில் அரைஞ்சதுனால, உயிர்த்தெழுந்ததுனால இல்லாமல் போயிடுச்சா? இல்லை, அதே வல்லமை தான் அவர்கிட்ட இருக்குது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஏசப்பாவுடைய வல்லமை குறைந்து போகாது. அதை நீங்கள் முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்கு சின்ன வயசில், வாலிப வயசில் ஆண்டரால் வெற்றியை கொடுக்க முடிஞ்சது. இப்போ உங்கள் நடுத்தர வயதாகி, கிழட்டு வயதாக இருக்கலாம், வயசாகி போயிருக்கலாம், தள்ளாத வயது வந்திருக்கலாம். இப்பொழுதும் அதே வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆண்டவரால் முடியும். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அதைத்தான் நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். கொரோனா காலத்துக்கு முன்னாடி நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கலாம். இப்பொழுதும் அதே வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதற்கு, இல்லாவிட்டால் அதை விட பல மடங்கு மேலான வெற்றியை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. எந்த பஞ்ச காலத்திலும் உங்களை சந்திப்பதற்கும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கும், உங்களை போஷிப்பதற்கும், உயர்த்துவதற்கும் ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. எத்தனை வருடங்கள் உருண்டோடினாலும் ஆண்டுடைய வல்லமை சிறிதளவும் குறைந்து போகாது. மனிதர்களுடைய வல்லமை காலங்கள் சில குறைஞ்சிக்கிட்டே வரும். பெண்களுடைய அழகு, ஆண்களுடைய அழகு, வடிவங்கள் எல்லாம் காலங்கள் சில கரைந்து போய்விடும். ஐயோ, அவர்கள் கிழட்டுத்தன்மை அடையும் பொழுது பார்க்கவே சகிக்காது. இதுதான் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் ஆண்டவருக்கு சாவாமை உள்ளவர். அவருக்கு காலங்கள் சில வயசாகாது. ஆண்டவருடைய வல்லமை குறைஞ்சி போகாது. அதே வல்லமை ஆண்டவருக்கு எப்பொழுதும் உண்டு. ஆண்டவர் எப்பொழுதும் அவர் சிறப்பானவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை ஒரு காலம் குறைஞ்சி போகாது. அன்றைக்கு ஊழியத்தின் பாதையில் முதலாய் பேதுருவை சந்தித்த அன்றைக்கு, பேதுரு எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த அன்றைக்கு, அவர் ஐயோ என்று மனம் பேதலித்திருந்த நேரத்தில் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், போய் ஆழத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை போடு. நிறைய மீன்களை பிடித்தார். இன்றைக்கு பேதுரு மிகவும் மனம் சஞ்சலித்து போயிருக்கிற நேரத்தில், மீன் பிடித்தாவது கொஞ்சம் சமாதானம் கிடைக்குமா என்று அவர் வந்திருக்கிற இன்றைக்கு, எல்லாவற்றிலும் தோல்வி கண்ட இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்றார், நீ போய் வலது பக்கமாக போடு. ரொம்பலாம் உள்ளே போக வேண்டாம், வலது பக்கமாக வலையை போடு. போட்டால் அதே மாதிரி வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, ஆண்டவர் வல்லமை குறைந்து போகவில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். எத்தனை உங்களுக்கு வயசானாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், ஜனவரி மாதம்னாலும், பிப்ரவரி மாதம், டிசம்பர் மாதம்னாலும், இல்லைனா மாதத்தில் ஃபஸ்ட் வீக்னாலும் சரி, லாஸ்ட் வீக்னாலும் சரி, கடவுளால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். சம்பளம் வாங்குறவர்களுக்கு மொதல் வாரம் தான் செழிப்பாக இருக்கும். கடைசி வாரம்லாம் வரும்பொழுது அவர்கள் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு அப்படி அல்லவே அல்ல. எத்தனை காலங்கள் ஆனாலும் இல்லையா, மாத கடைசி அன்றைக்கு கூட, 31ஆம் தேதியில் கூட உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவராலே கூடும்.
உங்களுக்கு அற்புதங்களை செய்யக்கூடும் என்பதை மறந்து விடாதிருங்கள். 7ஆம் வசனம் பாருங்கள். அதனால் இயேசுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேர் கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியினாலே தன் மேற்சட்டை கட்டி கொண்டு கடலில் குதித்தான். உடனே அதில் ஒருத்தருக்கு பல்ப் எரிஞ்சிருது, ஒருத்தருக்கு யோசனை வந்துடுது. இப்படி தானே ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் யார்கிட்ட அன்பாக இருந்தார், அந்த யோவான் கண்டுபிடிச்சிடாரு. பீட்டர், நம்ம ஆண்டவர் நம்ம கர்த்தர் அப்படின்னு சொல்லி உடனே சொல்லி கொடுத்துறாரு. ஏன்னா இவர்களுக்கு அது புரியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருந்த அந்த சீசனுக்கு உடனே தெரிஞ்சிருது. உடனே எல்லாரும் மெதுவாக கடலுக்கு போய் போட்டை கொண்டு வந்து ஆண்டவரை பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. பேதருக்கு வெயிட் பண்ணலாம் முடியல. அவர் இடுப்பில் துணி இல்லாமல் இருந்ததுனால தன் சட்டையை கட்டிக்கிட்டு உடனே கடலில் குச்சி நீந்தி ஆண்டவர்கிட்ட வந்து சந்தோஷமாக ஆண்டவரை பார்த்தாராம். இதில் 2 விதமான அன்பை பார்க்கிறோம். ஒன்று, பேதுரு ஆண்டவரை கண்டுபிடிக்கின்றார். இது நம்முடைய ஆண்டவர் தானே, அவர் தானே உயிர்த்தெழுந்து இப்போ நம்மகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்கிறத யோவான் கண்டுபிடிக்கின்றார். பேதுரு கண்டுபிடிச்சிட்டு அப்படியே நம்ம மெதுவாக போய் பார்ப்போம்னு சொல்லி காத்திருக்காமல் உடனடியாய் குதித்து உடனடியாய் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து அகமையில் இயேசுவே இயேசுவே என்று கதறி இருப்பார். அன்பு எவ்வளவு காரியங்களை செய்ய தூண்டுகிறது என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்க. சட்டை ஒன்றும் போடலை, மேல் சட்டை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு எப்படியாவது இயேசுவை போய் பார்ப்பேன், நான் காத்திருக்க மாட்டேன், ஆண்டவரே ஆண்டவரே என்று ஓடுகிறார். ஆண்டவர் நீந்தி ஆண்டவரே ஆண்டவரே என்று கடற்கரையில் ஓடி இருப்பார் ஆண்டவரை பார்க்கும்படியாக. இதுதான் உண்மையான அன்பு. பிரியத்துக்குரியவர்களே, காத்திருக்காது அன்பு, காத்திருக்காது அன்பு, பொறுத்திருக்காது. ஆண்டவர் அங்கே இருக்க, நான் ஏன் போட்டில் போகணும், நான் நீந்தி வேகமாக போயிடுவேன்னு சொல்லி ஓடி அவர் அங்கே போகிறார். மீன்களை விட்டு விட்டார். எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச மீன்களாக அது கடக்கட்டும், நான் ஆண்டவரை பார்ப்பேன், என் இயேசுவை பார்ப்பேன் என்று ஓடி போனார். இப்படிப்பட்ட அன்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அங்கே தானே இருக்கார், சர்ச்சில் தானே இருக்கார், மெதுவாக போய்க்கலாம். 9 மணி தானே சர்வீஸ், 11 மணிக்கு தானே சர்வீஸ், மெதுவாக போய்க்கிடலாம் என்று நாம் மெதுவாக போகிறோமா? இல்லைனா அழைத்து கண்ட மாத்திரத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்று ஓடி உள்ளே போகிறோமா? சந்தோஷமாய் நாம் போகிறோமா? பைபிளை பார்த்த உடனே ஓடி வந்து ஆசையாக இதை எடுத்து வாசிக்கிறோமா? இல்லைன்னா அது எப்போ நாள் அங்கே தானே இருக்கும், மெதுவாக பார்த்துக்கலாம் என்று நாம் நினைக்கின்றோமா? ஜெப நேரத்தில் ஓடி போகிறோமா? தனி ஜெபத்து நேரத்தில், அதிகாலை நேரத்தில் ஓடி போகிறோமா? என் இயேசு எனக்காய் காத்திருக்கிறார். இன்னைக்கு காலை 4 மணிக்கெல்லாம் இயேசப்பா என்னை தேடி வந்துட்டாங்க. மகனை எழும்பு, ஜோம் பண்ணு. இயேசு எவ்வளவு அதிகாலமே நம்மை தேடி வருபவராக இருக்கிறார் என்பதற்கு சரியான சான்று. காலையில் இயேசப்பா தேடி வந்துட்டாங்க. ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இயேசுவை காண வேண்டும் என்கிற வாஞ்சை எல்லாரிடத்திலும் இருக்கிறது என்பது உண்மைதான். அது வர நேரத்தில் வரட்டும், சண்டே வர நேரம் வரட்டும், ஆளை ஆறாத நேரத்தில் நம்ம போவோம். ஏனைய நேரங்களில் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறாரே. அதிகாலமே எழும்பி மகனை எழும்பு, மகளை எழும்பு, நீ பேசு என்று அவர் காத்திருக்கிறாரே. அந்த நேரத்தில் நான் ஓடி செல்ல வேண்டாமா? ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டாமா? பேதுரு ஓடி போகிறார், இயேசுவே இயேசுவே என்று ஓடி போகிறார், நீந்தி போகிறார், காத்திருக்கவில்லை. இயேசு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். நாமும் அப்படியே ஓடி போய் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆசையாய் ஆண்டவரை தேட வேண்டும். சாப்பாடு வச்சுட்டாங்கன்னா ஏதோ கடைமுறைக்கு சாப்பிட்றவங்க உண்டு, என்ன டேஸ்ட்னே தெரியாது, என்ன சாப்பாடுனே தெரியாது, சாப்பிடணுங்கிறக்காக சாப்பிடும். ரசித்து ரசித்து சாப்பிடுவர்கள் உண்டு. யார் சமைச்சா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அம்மா எவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல வழக்கம் உண்டு, சாப்பிட ஆரம்பித்த உடனே அம்மா பாராட்டும், அம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க. அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வயதில் அவங்க இவ்வளோ ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ரிவார்டு. ஆசையாய் சாப்பிட வேண்டும், சாப்பிட்டுட்டு சமைத்தவர்களை பாராட்ட வேண்டும். இதுதான் வாழ்க்கை. வேறு என்ன நம்ம கொடுக்க முடியும்? காசா பணமா சொல்லுங்கள். இதுதான் ஒரு நல்ல வார்த்தையை தான் சொல்ல முடியும். அன்பு எல்லாவற்றிலும் மேலானது. 1-2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 15ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர். அப்பொழுது அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். உடனே ஆண்டவர் வந்து அவங்களுக்கு போஜனம் கொடுக்குறாரு. மீன், இவங்க பிடிச்சி வந்த மீன் இருக்குது, அதுக்குள்ளே ஆண்டவர் மீன்களை ரெடி பண்ணி ஆண்டவர் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கும் போஜனம் கொடுக்குறாரு. மீன் பிடிக்கிறவங்களுக்கு அவர் மீன் கொடுக்குறாரு. என்ன ஒரு வேப்பான காரியம் அல்லவா? அந்த மீன் எங்கே கிடச்சிது? ஆண்டவர்கிட்ட கல்லை பார்த்து மீனாக என்று சொல்லியிருப்பார் ஒரு விலை.
அந்த கல் மீனாக இருந்திருக்கும், அதை சுட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் பேச்ச ஆரம்பிக்கிறார். முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் பேச்சு. யாரும் வீட்டில் வந்தாங்கன்னா உடனே பேச ஆரம்பிச்சிடாதீங்க. சாப்பாடு கொடுங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க, காஃபி கொடுங்க, அதுக்கு பிறகு பேச்ச ஆரம்பிங்க. எசப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பீட்டர் சன் ஆஃப் சைமன், டு யூ லவ் மீ மோர் தென் ஆல் திஸ்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாராம். வேறு எத்தனையோ கேள்விகள் ஆண்டவர் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பேதுருவிடத்தில் அந்த இரவிலே ஒரே ஒரு கேள்வியை கேட்குறார், எல்லாரையும் விட நீ அன்பாக இருக்கிறாயா? இந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொடுகிறது. இது நாளில் நம்மளை மாதிரி சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. இந்த பூலோகத்தில், இந்த பூமி பந்தில் எத்தனையோ கோடி கோடி பேர் வசிக்கிறாங்க. எல்லாரையும் விட நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதிகமாக அன்பாக இருக்கீங்களா? திஸ் a question I like to ask you. எல்லாரையும் விட, உங்கள் அம்மாவோட, உங்கள் அப்பாவோட, உங்கள் கூட பிறந்தவங்களை விட, எல்லாரையும் விட நீங்கள் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இந்த லவ் பண்ணுற பிள்ளைகள் பசங்கள்லாம் போங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவோட அம்மாவோட நான் ஒன்று தான் நேசிக்கிறேன். பெத்தெடுத்து வளர்த்தது அம்மா அப்பா, ஆனால் அவங்களெல்லாம் விட நேற்று வந்தவிட அதிகமாக நேசிக்கிறேன்பாங்க. பிறகு 2 சண்டை போட்டு முடியை பிடிச்சி இழுத்து அடிச்சுட்டு கிடப்பாங்கன்னு வைங்களேன். ஆனால் இங்கே நாம் அப்படிப்பட்ட மாறிப்போகிற அன்பை நாம் தேடி வரவில்லை. மாறாத அன்புக்கு சொந்தக்காரராகி ஆண்டவர் இயேசுவை நான் தேடி வந்திருக்கிறோம். எல்லாரையும் விட, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் விட, தெருவில் இருக்கிற எல்லாரையும் விட, ஊரில் இருக்கிற எல்லாரையும் விட நீங்கள் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறீர்களா? ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்று நீ அறிவீர் என்று அங்கு பேதுரு சொல்லுகிறார். அப்படி என்றால் என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, அப்படி என்றால் நீ அதிகாலமே என்னை எழும்பி தேடு, அப்படி என்றால் நீ பல மணி நேரம் எல்லாரையும் விட அதிகமாக என்னிடத்தில் தனிமையில் காத்திருந்து நீ ஜெபம் பண்ணு. நான் ஜெபம் பண்ணாமலேயே, பைபிள் வாசிக்காமலேயே இதை மாதிரி பின்வாங்கி போயிட்டு நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்வதில் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரையும் விட நீ அதிகமாக நேசிப்பாய் என்றால் எல்லாரையும் விட அதிகமாக நீ ஜெபிக்க வேண்டும். எல்லாரையும் விட அதிகமாக நீ இந்த பைபிளை வாசிக்க வேண்டும். எல்லாரையும் விட அதிகமாக நீ என் ஆலயத்திலே காத்து கிடக்க வேண்டும். அப்போதான் நீ என்னை நேசிக்கிறாய் என்ற அர்த்தம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட பேதுருவிடத்தில் கேட்ட அதே கேள்வி ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்திலும் கேட்கின்றார். உங்கள் பேரில் போட்டுக்கு வாசித்து பாருங்கள். எல்லாரையும் விட என்னிடத்தில் அதிகமாக இருக்கிற அன்பாக இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, நீர் அறிவீரப்பா. பேதுரு தாழ்மையாய் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஊழியத்தை நீ செய்வாயாக. ஆண்டவரை அறியாத ஆடுகள், மந்தைக்கு புறம்பாய், காணியாட்சிக்கு புறம்பாய் வெளியே இருக்கிற ஆடுகள் எத்தனையோ உண்டு. அவைகளை மேய்க்கிற, அவைகளை நடத்துகிற அந்த பொறுப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 3 வேளை அந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். கடைசியை வாசித்து முடிப்போம். 17. 3ஆம் தரம் அவர் சீமோனை நீ நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியெல்லாம் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரை நீ எல்லாத்தையும் அறிந்திருக்கிறீர், நான் நேசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் என்றார். இயேசின் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் கேட்கிறார், பேதுருவை நீ எல்லாரை விட என்னை நேசிக்கிறியாப்பா? அவர் துக்கப்பட்டுறாரு. ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. ஏன் 3ஆம் தரம் கேட்டார்? 3 தடவை ஆண்டவரை மறுதளித்தார் அல்லவா? அதனால தான் 3ஆவது தடவை கேட்டார், நீ எல்லாரை விட என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று. பிரியத்துக்குரியவர்களே, அதனால் அவர் துக்கப்பட்டு மன உடைந்து போனார். அதுக்கு பிறகு பேதுரு பின்வாங்கவே இல்லை, மீன் பிடிக்க போகவே இல்லை. அவருடைய ஊழியத்தை செய்தார். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தைரியமாய் பேசினார். லட்ச மக்களை கிறிஸ்துவின் பக்கமாக நடத்தினார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை பேதுருவை போல உண்மை அதிகமாக நேசிக்க பின் செல்ல உதவி செய்யுங்க. எல்லாரையும் விட உம்மிடத்தில் நாங்கள் அதிக அன்பாக இருக்க, பாசமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வியாதிப்பட்டு ஆண்டவரை படுக்கையில் விழுந்து சாப்பிட முடியாமல், நடக்க முடியாமல், தூங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். மனம் இறங்க நடக்க முடியலையே, இப்படி ஒரு விபத்தை சந்தித்து விட்டேனே, இந்த வியாதி வந்துருச்சே, மனம் பதறி இருக்கிறாங்க. ஏதோ ஆயிரமோ அப்படி கலக்கங்களை நீக்கி அவர்களுக்கு இழந்து போன பழைய சுகத்தை கொடுத்து அவர்களை வாழ வைங்க. மருத்துவர்கள் கைவிட்டிருந்தால் கூட அவங்கள தூக்கி நிறுத்துங்க. அதே போல் ஆண்டவரை தோற்ற எல்லாத்தையும் இழந்து, பிஸ்னஸ்லாம் இழந்து, பணத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, மரியாதை இழந்து, யோபுவை போல தெருவில் நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் எப்படியாவது கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு எப்படியாவது மனம் இறங்கும்படியாக, எப்படியாவது நீர் உதவி செய்யும்படியாக கிஞ்சுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு மனம் இறங்கும். வருமானத்துக்கான வழிகளை உண்டாக்கித்தார். இழந்து போனது 2 மடங்கு திரும்ப தந்தவர்களை சந்தோஷப்படுத்தும். முடித்து வேலை இல்லையே என்று சொல்கிற பிள்ளைகள்,
வருமானம் போதுமானதா இல்லையே என்று சொல்கிற பிள்ளைகள், டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொல்கிறவங்க, வேலை பார்க்குறதுல நிம்மதி இல்லைன்னு சொல்கிறவங்க, ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. போட்டி நிறைந்த உலகத்தில் பிஸ்னஸில் என் ஜாமான்லாம் வேஸ்ட்டாக போகுதே, என் பணம்லாம் அழுகி போகுதே, மீன்லாம் அழுகி போகுதே, கறியை வாங்குறதுக்கு ஆளே இல்லையேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கஸ்டமர்ஸ் அனுப்புங்கப்பா. எல்லாரையும் வாழ்வு கொடுங்க. வாலிப பிள்ளைகள், வாலிபத்தின் பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், ஆண்டவரே தோத்திர மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள் ஆற்றில் விடுவீங்க. பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு புது வாழ்வு தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே தோத்திர வயதான கீழே விழுந்து விடாத 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணமாகவில்லை, குழந்தையில் என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இதை தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளையும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் ராஜ்யபலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்க அறிவுப்படுத்துகிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேக மக்கள் அழைத்து கொண்டு வாருங்க. இந்த நாளில் சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.